முந்திரி பால்கோவா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பால் 1/2 லிட்டர் எடுத்துக்கிறேன், சர்க்கரை தேவையான அளவுக்கு, நெய் தேவையான அளவு, முந்திரி 1 கப், ஏலக்காய் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். முந்திரி பால்கோவா செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஹீட் ஆன அப்புறமா நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் பால் அடிப்பிடிக்காமல் பால்கோவா நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்ததை விட பால் இப்போ கொஞ்சம் திக்காகி வந்துருச்சு. இப்போ நான் தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருந்த 1 கப் முந்திரியை பவுடர் பண்ணிவிட்டு இதில் சேர்த்திக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் கொஞ்சம் கெட்டியான அப்புறமா நம்ம நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும்.
ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன். இப்போது மறுபடியும் நெய் சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது நம்மளோட முந்திரி பால்கோவா ரெடி ஆகிருச்சு. இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். முந்திரி பால்கோவா ரெடியான அப்புறமா வேறு பாத்திரத்தில் மாற்றி ஒரு அரை மணி நேரம் போல் ஆற விட்டுறணும். அப்போ தான் நல்லா இறுகி வரும். இதை நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டி பால்ஸாக உருண்டை பிடிச்சிக்க போகிறேன். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்.